தந்தை மகன் தூய ஆவியான ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபையோரே, சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாளிலும் கூட ஆண்டவரை இந்த காணொளி வழியாக இணைந்து தொழுது கொள்வோம். தொடக்கமாக ஆண்டவரை வேண்டுவோம். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிகிறோம். முழு மனதோடு நன்றி படைக்கிறோம் சுவாமி. உமது கிருபையை நீவால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே சபைகள் எல்லாம் கூட்டப்பட்ட நிலையிலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க முடியாத சூழலிலே ஆண்டவரே, இந்த காணொளி வழியாக இருக்கின்ற இல்லங்களிலே இணைந்து நாங்கள் ஒரு குடும்பமாக உம்மை தொழுது கொள்ளும் பாக்கியத்தை தந்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த இக்கட்டான நிலைமையெல்லாம் மாறவும் பாதம் பணிந்து வேண்டுகிறோம். உம் கரத்தில் தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் நிறைவு வரையிலும் பிரசனம் நிறைந்ததாக இருக்கும் அருள்தார். உம் கரங்களிலே தாழ்த்துகிறோம், ஆசீர்வதியும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து இணைந்து ஆண்டவரை போற்றும் வண்ணம் பாமாலையின் 19வது பாடல், எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், இந்த பாடலை பாடுவோம், ஆண்டவரை போற்றுவோம். பாமாலை 19வது பாடல், எவ்வண்ணமாக கர்த்தரே. உம்மை வணங்குவேன்
இரண்டாம் ஆராதனை முறைமையை பின்பற்றி ஆண்டவரை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். திரியேக கடவுளை போற்றுதல். முதல் பகுதி. சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் சோதரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நாம் நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நாம் முழங்காற்படியிட்டவர்களாக ஆண்டவர் சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். நமது தவறுகளை, பிழைகளை, பாவங்களை ஒப்புக் கொடுப்போம். கடவுளுக்கு எதிராக, சக மனிதர்களுக்கு எதிராக செய்து பிழைகளை, பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கைக்கான இரண்டாம் ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமே மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை பொருந்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் திருப்பாதம் பணிகிறோம், நன்றி படைக்கிறோம், உம்மை வேண்டி நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உலகமே முடங்கி கிடக்கிற இந்த சூழல் நினைக்கும் பொழுதே வேதனையாக இருக்கிறது சுவாமி. கூட்டப்பட்ட திருச்சபைக்குள்ளாய் நாங்கள் உம்மை பொழுது கொள்கிறோம். இந்த காணொலி வழியாக மக்கள் தங்கள் இல்லங்களிலே இருந்து உம்மை ஆராதிக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும். அநேக மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, வாழ்வாதாரங்கள் இல்லாத நிலைமை,
அநேகர் உலக அளவிலே மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற சூழல், அநேகருக்கு கொரோனா தொற்று பரவி கொண்டிருக்கிற நிலைமை, இந்த நெருக்கடியான காலங்களை ஆண்டவர் அறிகிறவர். கண்ணோக்கி பாரும், சாயலிலே படைக்கப்பட்ட மனுக்குலம் அழைத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தை, இந்த காலங்களை ஆண்டவர் மனமிறங்கி இதிலிருந்து விடுதலை தாரும் சுவாமி. ஆண்டவரே, உலக ஓட்டம் முன்பு போல இயங்க வேண்டும், மக்கள் வாழ்வடைய வேண்டும், குறைவு நீங்க வேண்டும், நிறைவு உண்டாக வேண்டும், சுகவீனம் மாறி சுகத்தோடு வாழ வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரே, மனமிறங்கும் ஐயா. நாங்கள் பாவிகளும் அற்பரும் நீசருமாய்மை நோக்கி வேண்டுகிறோம். உலக அளவிலே எத்தனையோ மக்கள், ஆயிரமான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இந்த நாளிலே நிச்சயம் உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டிருப்பார்கள். மனமிறங்கும் சுவாமி. உம்மால் மாத்திரம்தான் இதுல விடுதலை இருக்கிறது. நீர் சொல்லாகும் கட்டளை நிற்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயமாய் மாறட்டும். ஆண்டவரே, உம் கரத்துல தாழ்த்துகிறோம். இந்த வேளையிலும் கூட திருச்சபை குடும்பங்களை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதி. இந்த காணொலி வழியாக உம்மை தொழுது கொண்டிருக்கிற மக்களோடு ஆண்டவர் நன்மையும் கிருபையும் நிறைவையும் தார். ஆசீர்வதியும் பலப்படும். அனைத்தையும் இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். அமருவோம். இந்த ஆராதனைக்கான திருமறை பாடங்கள், முதலாவது சங்கீதம், அதனைத் தொடர்ந்து மற்ற பாடல்கள். முறைமுறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 127. சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகளின் பிரயாசம் விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். திருமறை பாடம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 தொடங்கி 25 முடியும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 தொடங்கி 25 முடியும். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்த்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார்.
தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியாகிய இருவரும் நிர்வாணமாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் என்றார் என்பதை கடவுளுக்கு மைப்பித்தார். வாசிக்க வேண்டிய 2ஆம் திருமுறை பாடம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 6 முடிய. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 6 முடிய. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாயும் இருப்பதாக. வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்பது. வாசிக்க வேண்டிய திருமறை பாடம் வாசித்தாயிட்டு கிறிஸ்துவே உனக்கு மகிமை உண்டாகும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 6 வரை. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரயோத்திரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காணொலி வழியாக ஆண்டவரை பொழுது கொண்டு இருக்கிறோம். இந்த ஆராதனையும் கூட நம்முடைய திருச்சபையை சார்ந்த திரு ஆர். வில்சன் ராஜசேகர் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய செய்தியை நமக்கு பகிர்ந்தளிக்க இருக்கிறார்கள். அவர்களை திருச்சபை சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். செய்தியை நாம் இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறோம். ஆண்டவர்கள் அவசியம். நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். என் கண்மலையும் என் மீட்புறமாய் இருக்கிற பிதாவே, ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே அப்பா, நாங்கள் இந்த ஓய்வு நாளிலே மூடப்பட்ட தேவாலயத்திலே வந்து தொழுது கொள்ளும் வண்ணமாகவும், அதே சமயத்திலே ஆண்டவரே காணொளியின் வாயிலாக எண்ணற்ற மக்கள் ஆண்டவரே இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டு இறை செய்தியை கேட்கும் முன்னமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறீர் அப்பா, அதற்காக நன்றி பாராட்டுகிறோம். ஆண்டவரே, இதோ என்னை மறைத்து ஆண்டவரே நீர் உண்மை ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக இந்த செய்தியை வெளிப்படுத்த வேண்டுமாய் நான் இந்த நேரத்திலே ஆண்டவரே வேண்டிக் கொள்கிறேன்.
இந்த ஆராதனை முழுவதுமாக ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவின் சபையார் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கோர கொரோனா தொற்று நோய் காலத்திலே யூடியூப் காணொலியின் வாயிலாக இந்த ஆராதனைகளை பங்கு கொண்டு இறை செய்தியை கேட்பதற்காக அமர்ந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நமக்கு தென்னிந்திய திருச்சபையின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், திருமணம் அது உடன்படிக்கையின் கொண்டாட்டம். திருமண வாழ்வை குறித்து, குடும்பத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமணம் என்பது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல, அது தேவனால் உருவாக்கிய ஒரு மாபெரும் திட்டம் என்பதை நாம் முதலிலே கருத்தில் கொள்ள வேண்டும். கடவுள் இந்த உலகத்தை படைத்தார், அண்ட சராசரங்களை படைத்தார், செடி கொடிகளை படைத்தார், மரங்களை படைத்தார், ஆறுகளை படைத்தார், கடலை படைத்தார். இறுதியாக அவர் மனிதனை படைத்தார். இந்த உலகத்திலே இருக்கின்ற சம்பத்துகள் யாவற்றையும் ஆளுகின்ற, அனுபவிக்கின்ற, ஆளுமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஆற்றலை, ஒரு வாய்ப்பை கடவுள் தன்னுடைய உன்னத திட்டத்தின் மூலமாக மனிதனுக்கும் மனுஷியாகிய ஏவாளுக்கும் அவர் அந்த நேரத்திலே கொடுத்தார். அதன் வழியாக அவருடைய வாரிசுகள் அந்த வழியிலே இன்றைக்கு நாமும் கூட இப்படி தேவனால் உருவாக்கப்பட்ட திருமணம் என்கின்ற அந்த குடும்ப சூழலிலே தொடர்ச்சியாக நாம் பயணப்பட்டு வருகின்றோம். குடும்ப வாழ்வு என்பதை விளக்கும் போது அதை நாம் எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், ஒரு விளக்கை போன்றது. அந்த விளக்கிலே ஒருவேளை திரி மட்டுமே இருக்குமானால் அந்த விளக்கு எரிந்து பிரகாசிக்க முடியாது. மாறாக அதிலே எண்ணெய் ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். அப்படித்தான் குடும்பமும் கூட அன்பு என்ற எண்ணெயினால் ஊற்றப்பட்டு திரி என்கின்ற உறுதியான நூலாய் இருக்கும் பொழுது மட்டுமே அந்த விளக்கு பிரகாசமாக எரிய முடியும். இது குடும்பத்திலே இருக்கின்ற கணவன் மனைவி இருவருக்குமே பொதுவான ஒன்றாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பெண் திருமணமாகி தன்னுடைய புதிய இல்லத்திற்குள்ளே, கணவனுடைய இல்லத்திற்குள்ளே வரும்பொழுது பல எதிர்பார்ப்புகளோடு அவர் வருகிறார், பல எண்ணங்களோடு வருகின்றார், பல சந்தோஷங்களோடு அவள் வருகின்றார். மாறாக அவள் அந்த குடும்பத்திலே நுழைந்த நாள் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே அவளுக்கென பல கடமைகள் அணிவகுத்து இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். என்னென்ன கடமைகள்? அவள் வீட்டை சுத்தமாக பராமரிக்க வேண்டும், நல்ல ருசியான சமையலை செய்ய வேண்டும், வீட்டை நேர்த்தியாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், எப்பொழுதுமே அவள் சிரித்த முகமாக இருக்க வேண்டும். இப்படி பல கடமைகள் அவளுக்கு அங்கே காத்திருக்கின்றன. ஒருவேளை கணவன் இதை மட்டுமே அவன் தன்னுடைய மனைவிடத்திலே எதிர்பார்க்கும் பொழுது, ஒருவேளை அந்த இடத்திலே பார்த்தீங்க என்று சொன்னா ஒரு எதிர்மறையான விளைவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலையை பல குடும்பங்களிலே நாம் காண்கின்றோம். கணவனுடைய அன்பு, அரவணைப்பு, அனுசரணை மட்டுமே அவளுக்கு நம்பிக்கையை விதைக்கும் என்பதை நாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சூழலிலே அவர்கள் வாழ்க்கையை துவக்கும் பொழுது, அவர்களுக்குள்ளே சலிப்புகள் ஏற்படும் பொழுது அது நிச்சயமாகவே ஒரு கசப்பான வாழ்க்கையை தருவதாக அமைந்து விடுகின்றது. ஆணும் பெண்ணுமாக திருமணத்தின் மூலமாக இணைக்கப்படும் பொழுது இரண்டு வெவ்வேறு சூழல்களிலே வளர்க்கப்பட்டவர்கள், ஆளாக்கப்பட்டவர்கள், வேறு வேறு உணர்வுகளோடு வார்த்தெடுக்கப்பட்டவர்கள்
திருமணம் என்கின்ற தேவனுடைய மகா உன்னத திட்டத்தின் மூலமாக அவர்கள் வாழ்க்கை பாதையிலே இணைகின்றார்கள். இந்த மாதிரி திருமணங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா கடவுளை முன்னிறுத்த தவறி விடுகின்றோம். திருமணத்தை நாம் என்ன நினைச்சோம்னா அதை அற்பமாக எண்ணி உலக பிரகாரமாக மாத்திரமே நாம் பல நேரங்களிலே முடிவுகளை மேற்கொண்டு விடுகின்றோம். ஒருவேளை திருமணம் என்று சொல்லும் பொழுது வெறும் பணம் மாத்திரமே அதை நிறைவு செய்திட இயலாது. வெறும் பதவி மாத்திரமே அதை நிறைவு செய்திட இயலாது. வெறும் பட்டம் மாத்திரமே அதை நிறைவு செய்திட இயலாது. தாயினுடைய கருவிலே உருவானது முதற்கொண்டு அவன் பிறந்து வளர்ந்து ஆளாக்கப்பட்டதிலிருந்து அவன் பாத்தீங்கன்னா தாயினுடைய அரவணைப்பிலேயே இருந்து வருவதால் ஒரு ஈர்ப்பு அவனுக்கு தாயினிடத்திலே கூடுதலாக இருக்கும். இது சைக்கலாஜிக்கலா சொல்ல வேண்டிய விஷயம். அவனுக்கு எப்படி இருக்கும்னா தன்னுடைய தாயை போலவே தன்னுடைய மனைவியாக அவள் இருக்க வேண்டும், அவள் அப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயற்கையிலேயே அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அவள் எப்படி இருக்க வேண்டும்? தன்னுடைய மனைவி தன்னுடைய தாயை போல தன்னை உளமாற நேசிக்க வேண்டும், தன்னுடைய தாயை போல நன்கு ருசியாக சமைக்க வேண்டும், தன் தாயை போல அந்த வீட்டை நேர்த்தியாக வைத்துக் கொள்ள வேண்டும், தன் தாயை போல சுத்தமாக எல்லா இடங்களையும் வெளியிடங்களையும் பராமரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனுடைய எண்ணத்திலே இயற்கையாகவே ஊறி இருக்கின்றது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். இது ஒரு மன ரீதியான எதிர்பார்ப்பு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண் இருக்கிறான். இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது பெண்ணானவள் எப்படி இருக்கிறாள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவள் இயற்கையிலேயே சிறு வயது முதற்கொண்டு தந்தையினுடைய அரவணைப்பு, தந்தையினுடைய அன்பு, தந்தை தன்பால் எதிர்பாராமல் செய்கின்ற தனக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொடுக்கின்ற அந்த அன்பு, இதை எல்லாவற்றையும் தான் மனம் முடிக்கின்ற அல்லது மனம் முடித்த கணவனிடத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சிக்கின்றார். இதுவும் இயற்கையிலே இது சைக்கலாஜிக்கலா பார்த்தீங்கன்னா இது உண்மையிலேயே நாம பார்த்தா நன்கா தெரியும். அவர்களுக்கு ரோல் மாடலே பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு சிறு வயதில் இருந்து அவர்கள் ஆளாகி நிற்கின்ற வரை அவர்கள் பார்த்த முதல் ஆண், பழகிய ஆண் எல்லாமே தந்தை தான். அப்படி என்று சொல்லும் பொழுது அவர்கள் தந்தையைத்தான் அவர்கள் ஒரு கதாநாயகனாக, முதல் கதாநாயகனாக அவர்கள் தங்கள் மனதிலே வைத்திருப்பார்கள். அந்த எண்ணங்களின் அடிப்படையிலே தனக்கு வருகின்ற கணவனும் கூட அதே குணாதிசயங்களோடு தன்னை அன்பு பாராட்டுபவனாக, தன் மீது நேசம் வைப்பவனாக, அரவணைப்பவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒருவேளை தந்தை இல்லாத குடும்பங்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னா சகோதரனாக இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா தாய் மாமா, இப்படி சில ரோல் மாடல்ஸ் அவருடைய உள்ளத்திலே இருக்கும். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு அவங்க அந்த இல்லத்திலே நுழைவார்கள். ஆனால் தேவனுடைய திட்டமாகிய இந்த திருமண வாழ்விலே நுழையும் போது ஒருவேளை ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம், அவர்கள் இருவரும் இந்த எதிர்பார்ப்புக்குள்ளே உள்ளே வரும் பொழுது அதற்கு மாறாக, அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மாறாக சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது அவர்கள் என்ன ஆயிடுறாங்கன்னா ஏமாற்றம் அடைகின்றார்கள். அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருவருக்கு ஒரு வாக்குவாதங்கள், மார்க்க பேதங்கள், பல விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா குடும்பங்கள் சிதறடிக்கப்படுகின்றன. இதுதான் இன்றைக்கு நாம தொடர்ந்து இன்றைக்கு நாம் நம்முடைய உலகிலே, நாட்டிலே, பல்வேறு இடங்களிலே, சமூகத்திலே பார்த்து வருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. கடவுளினுடைய தெய்வீக பிரசன்னமானது கணவன் மனைவி இருவரிடத்திலே நிரப்பப்பட்டு இருக்குமானால் இதனை நாம் எளிதாக மேற்கொள்ள இயலும். அதுதான் முக்கியமான விஷயம். தெய்வீக பிரசன்னத்தால் ஒருவருக்கொருவர் நாம விட்டு கொடுத்து வாழும் பொழுது விட்டு கொடுக்க மறுபுறத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா இசைந்து வாழுதல் அப்படியே அது அதிகரிச்சுட்டே வரும். இந்த பக்கம் விட்டு கொடுக்கிறது, இந்த பக்கம் இசைந்து வாழுதல். ஆக அது ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. இப்படி ஒருவரோடு ஒருவர் இணைந்து அவர்கள் அந்த வாழ்க்கை பயணத்திலே அவர்கள் பயணிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பள்ளிகளிலே பாத்தீங்கன்னா இந்த 3 கால் ஓட்டம் என்று ஒன்று உண்டு. 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் வலது காலையும் இன்னொருத்தருடைய இடது காலையும் கட்டி கொள்வார்கள். அவர்கள் இணைந்து ஓட வேண்டும். அது மாதிரி ஒரு 5-6 பேர் ஓடுவாங்க. அதுல முதல் வரவர் பரிசை பெறுவார்கள். இந்த 3 கால் ஓட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய 2 பேருடைய எண்ணமும் செயல்பாடுகளும் ஒரே மாதிரி இருந்தா தான் நீங்கள் வெற்றி கோட்டை வெற்றிகரமா தொட முடியும்.
இல்லைன்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கமா உழுந்து அந்த வழியிலேயே உழுந்துருவாங்க. அவர்கள் வெற்றி கோட்டை அடைய முடியாது. அப்படித்தான் நம்முடைய எண்ணங்கள், செயல்பாடுகள் என்பது கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தோடு அவருடைய வழி நடத்துதலோடு இணைந்த நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் செல்லும் பொழுது நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அந்த வெற்றியினுடைய கோட்டை தொட முடியும். சாலமோனை போல சௌந்தரியங்களோ அல்லது சுகபோகங்களோ மட்டும் ஒரு வாழ்க்கையாக இருந்துவிட முடியாது. இதை கணவனும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, எல்லாருமே அதை புரிந்து கொள்ள வேண்டும். பவுலை போல ஒருவேளை துன்பம் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், இருந்தாலும் கூட தேவனோடு இணைந்து அவரோடு உறவாடி பயணிக்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். அதுதான் சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்க முடியும். இந்த இசைந்து வாழுதல்னு நம்ம கேட்டோம். ஒரு பக்கம் விட்டு கொடுத்தல், ஒரு பக்கம் இசைந்து வாழுதல் என்று சொல்லும். இசைந்து வாழுதல் என்று சொல்லும் பொழுது வேதாகமத்தில் நிறைய உதாரணங்கள்லாம் இருக்கின்றது. ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல நெகட்டிவ்ஸ் இருக்குது, பாசிட்டிவ்ஸ் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைய உலகிலே பார்த்தீங்கன்னா சில தம்பதிகள் இணைந்து வாழ்வாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நெகட்டிவ் அப்ரோச்சுக்காக இணைந்து வாழ்வாங்க. இதுக்கு வேதாகமத்திலே சில உதாரணங்கள் இருக்குது. எடுத்தோடனே நம்ம சொல்லலாம், ஏவாளோடு இசைந்து போய் தான் அவ சொன்னதை கேட்டு விளக்கப்பட்ட கனியை ஆதாம் சாப்பிட்டு இந்த உலகத்திலே பாவத்திற்கு வித்திட்டான். ஆரம்பமே இந்த இசைந்து வாழுதலையும் நெகட்டிவ்ஸ் இருக்குது. எதற்கு இசைந்து வாழ வேண்டும், எதற்கு அது இசைந்து வாழக்கூடாது என்பதற்கான நாம் இருக்கு. ஆனா அதையெல்லாம் நம்ம மறந்துடுறோம். ஏரோது என்ன பண்ணா, தன் மனைவி ஏரோதியாளுடைய பேச்சை கேட்டு யோவான் ஸ்நானகனுடைய தலையை குண்டித்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமான் என்ன பண்ணா, தன் மனைவி சிரேஷ் அவ சொன்னதை கேட்டுதான் அந்த 50 முழ அந்த தூக்கு கயிறை அவ செய்வித்தான். நம்ம வசனத்தை எடுத்து பார்த்தோம்னா தெரியும். ஆனால் அதிலேயே அவன் மாண்டு போகின்ற ஒரு சூழல் கூட ஏற்பட்டது. இங்கேயும் அவன் மனைவிக்கு இசைந்துதான் இருந்தான். ஆனால் எதற்கு? தவறான நடக்கைகளுக்கு, தவறான செயல்பாடுகளுக்கு அவன் இசைந்திருந்தான். அதனால முடிவு அந்தோ பரிதாபமாக போனது. அனனியா சப்பிரால் தம்பிதினர் அவங்களும் பார்த்தீங்கன்னா காணிக்கையில உங்களுக்கு நன்றாக தெரியும், காணிக்கையை எடுத்து அவர்கள் தவறாக பயன்படுத்தியது. அதற்காக அவர்கள் இணைந்து எடுத்த முடிவு அவர்களுடைய ஒரு மோசமான ஒரு இறப்பிற்கு, முடிவுக்கு காரணமாகவே இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தவறான வழிகளுக்கு தம்பதியினர் இசைந்து போனதால் ஏற்பட்ட விளைவுகளாக நம்ம பார்க்கிறோம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா மனைவியினுடைய பேச்சை கேட்காத நிமித்தமாக ஒரு தீமை, அது கூட பைபிள் இருக்கு. எதுன்னு பார்த்தீங்கன்னா பிலாத்தினுடைய மனைவி சொல்றார், அவர் நீதிமானே, அவரை விட்டலான்னு சொல்லி ஆலோசனை சொல்லுகின்றார். ஆனால் பிலாத்து கேட்காததால் இன்றைக்கு வரை அந்த இரத்த பழியை, பிலாத்து என்று சொன்னாலே இரத்த பழி என்று சொன்னாலே பிலாத்து என்று இன்றைக்கு வரை அவன் அந்த பழிக்கு ஆளாகி இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனைவியினுடைய பேச்சை கேட்காததால் ஏற்பட்ட தீமை, ஒரு மனைவியினுடைய பேச்சை கேட்காததால் ஏற்பட்ட நன்மையும் கூட இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா யோபுடைய மனைவி என்ன சொல்லுகின்றார்? தேவனை தூஷித்து அவரை விட்டுடு அப்படியே சொல்றார். தேவனை தூஷித்து என்ன பண்ணுங்க, உயிரை விட்டுவிடு என்று அவள் சொல்லுகின்றார். ஆனால் யோபு அது கேட்கவில்லை. பைத்தியக்காரி, பேசாம இரு. அந்த இடத்துல அவன் கேட்கல. அதனால்தான் அவனுக்கு கடவுளின் மேல், தேவனின் மேல் அவனுக்கு ஒரு மேன்மை கிடைத்தது, கருணை கிடைத்தது. ஆக திருமண பந்தங்களிலே எவ்வாறு வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பது இன்னும் பல உதாரணங்களை சொல்லலாம், ஆனால் நேரம் இல்லை. திருமண வாழ்விலே பார்த்தீங்கன்னு சொன்னா கடவுளோடு இணைந்து நாம் பயணிக்கும் பொழுது நம் குடும்ப வாழ்விலே ஏராளமான நன்மைகளை நாம் காண முடியும். சங்கீதம் 46:11 சொல்லப்பட்டவாறு சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் கடவுளோடு இருக்கும் பொழுது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற விசுவாசத்திலே நாம் அவருடைய பிரசன்னத்தோடு இணைந்து நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டு செல்வோமானால் கண்டிப்பாகவே நாம் நிச்சயம் வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட முடியும். அதே போல பாத்தீங்கன்னா திருமண வாழ்விலே கடவுளோடு இணைந்து பயணிக்கும் போது மார்க் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு இன்சிடென்ட் நம்ம பார்க்கிறோம். அதாவது அந்த திமிர்வாதக்காரனுடைய ஒரு இன்சிடென்ட். அது பாருங்க, அவன் ஒரு விசுவாசமா எத்தனையோ ஆண்டுகள் அவன் காத்து கிடந்தான்.
அவனையும் வந்து 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. கட்டலோடு தூக்கிட்டு போய் என்ன பண்றாங்க பாருங்க, அந்த இல்லத்தினுடைய மேற்கூரையை எடுத்து பிரித்து போட்டு அதுல வந்து உள்ள இறக்குறாங்க. இதை கொஞ்சம் நல்லா கற்பனை பண்ணி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது. ஏசாமி உள்ள இருக்காரு, இன்னும் அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான பேர் அந்த வீட்டிலையும் வெளியிலையும் இருக்கிறாங்க. ஆனா ஒருவேளை அவர் கோபப்பட்டு பார்க்கலான்னு தெரியல, ஏன்னா அதை பத்தி எதுவும் பைபிள்ல இல்லை. ஆனாலும் கூட பாருங்க, கூரையை பிரித்து கொண்டு அவனை இறக்குகிறார்கள். அவன் வந்து அந்த இடத்திலே சுகமாக்கப்பட்டான். அதாவது வந்து நாம வந்து விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை எவ்வளவோ கஷ்டங்கள் எத்தனையோ ஆண்டுகளோட நம்ம ஒருவேளை பயணித்து வந்தாலும் கூட கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த கதவுகள் திறக்கப்படும். இல்லை என்று சொன்னால் அந்த மேற்கூரையே திறந்து கூட நமக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக கொடுப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் வந்து கண்டிப்பாக தயாராக இருக்கிறார். ஆக திருமண வாழ்விலே வந்து நாம் அவருடைய பிரசன்னத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா திருமண வாழ்விலே இறைவனோடு இணைந்து நாம் பயணிக்கும் பொழுது யாக்கோபு 1:27 வந்து ஒரு வசனம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் அவர்களை விசாரிப்பவர்களாக நாம் வாழ முடியும், அதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய அந்த வாழ்க்கை பயணத்திலே இறைவனோடு இணைந்து நாம் வாழும் பொழுது இப்படிப்பட்ட சமுதாயத்திலே இருக்கின்றவர்களை கரை சேர்ப்பவர்களாக, அவர்களுக்கு கரம் கொடுப்பவர்களாக, அவர்களை விசாரிக்கிறவர்களாக, அவர்களுக்கு தேவையான வேண்டியவற்றை செய்பவர்களாக இருக்கும் பொழுது அதுதான் உண்மையான பக்தியாக இருக்கும். அப்படிப்பட்ட பக்தியோடு கூட நாம் வந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தம்பதிகளாக நாம் தொடர வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்களை அந்த கானான் தேசத்திலே அவர் வழி நடத்தும் பொழுது பாருங்க, பல்வேறு கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் கடந்துதான் அவர்கள் அந்த கானான் தேசத்திலே பயணப்பட்டு செல்கின்றார்கள். அப்ப வந்து கடவுளுடைய வாக்கு தத்துவமும் வழி நடத்துதல் மாத்திரமே அவர்களுக்கு வந்து ஒரு உந்துதலாக இருந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். யாத்திராகமம் 14:14 என்ன சொல்லுது? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர்களுக்காக கடவுள் யுத்தம் பண்ணின கடவுள், இஸ்ரேல் மக்களுக்கு யுத்தம் பண்ணின கடவுள் நமக்காகவும் யுத்தம் பண்ண காத்திருக்கிறார். நாம் ஒருவேளை இறைவனுடைய பேச்சை கேட்டு அவருடைய கீழ்ப்படிதலோடு அவருடைய பிரசன்னத்தோடு நாம் வந்து நம்முடைய வாழ்க்கை பாதையை அந்த பாடுகளோட சோதனைகளோட கடந்து செல்லும் பொழுது கடவுள் நமக்கு யுத்தம் செய்ய தயாராக இருக்கிறார். நமக்காக அவர் அந்த போருக்கு தயாராக நம்மோட கூட அவர் இருக்கிறார். ஆக நாமும் நம் திருமண வாழ்விலே தேவனோடு இணைந்து அவருடைய பிரசன்னத்திலே தொடர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நடத்த வேண்டும். அப்போதான் அவரு யுத்தம் செய்வார். நாம பிரசன்னத்தில் இல்லாம கடவுள் எனக்கு யுத்தம் பண்ணுவார், எனக்காக வந்து செய்வார்னு சொல்லி நாம் எதிர்பார்க்க முடியாது. அவருடைய வழி பார்ப்பார்கள். ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகள் படிக்கின்ற முதலாவது வேதாகமாக இருக்க வேண்டும். முதல் வேதாகமம் நாம தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு. என் மகன் தாவீதை போல இருக்க வேண்டும், என் மகன் தானியேலை போல இருக்க வேண்டும், என் மகன் யோசேப்பை போல இருக்க வேண்டும், என் மகன் தீமோத்தேயை போல இருக்க வேண்டும், என் மகளோ மாத்தாளை போல இருக்க வேண்டும், என் மகளோ மரியாளை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாக நாம் ஒருவேளை இருக்கலாம், நல்லதுதான். ஆனால் என் மகள் என் மனைவியை போல இருக்க வேண்டும், என் மகன் என்னை போல இருக்க வேண்டும், என் மகன் என்னுடைய பண்புகளை கொண்டவனாக இருக்க வேண்டும், என்னுடைய மகள் என் மனைவியின் ஒழுக்கங்களை கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி துணிச்சலாக ஜெபிக்கின்ற அந்த சூழல் நம் வாழ்க்கையிலே இருக்கிறதா? இந்த கேள்வியோடு இந்த உரையை இந்த தேவனின் திருவசனங்களை நிறைவு செய்கின்றேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மோடு காணொலி வழியாக இறை செய்தியை பகிர்ந்து கொண்டு திரு வில்சன் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு திருச்சபை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இறை செய்தியை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமரியால் எடுத்து உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்த்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். தொடர்ந்து நாம் நின்றபடியே புத்தெழுச்சி பாடல்களிலே 377வது பாடல், மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகமகிழ்வோம். இந்த பாடலை பாடி ஆண்டவரை போற்றுவோம். புத்தெழுச்சி பாடல் 377. நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு இந்த வழிபாட்டை முடிக்க இருக்கிறோம். ஜெபத்தில் நம்முடைய திருச்சபையை சார்ந்த
திருமதி எஃப் ஜோசப் ஜெயக்குமார், திருமதி ஒய் ஆரோக்கியமேரி அவருடைய மகள் செல்வி குளோரி ரத்னகுமாரி என்பவருக்கும், பெத்லகேம் லுத்தரன் சர்ச் IELC வாணியம்பாடி திருச்சபையை சார்ந்த திரு சாமிநாதன், திருமதி அம்சவேணி அவருடைய மகன் செல்வன் சார்லஸ் என்பவருக்கும் இம்மாதம் 21ஆம் தேதி வாணியம்பாடி லுத்தரன் சர்ச்சிலே திருமணம் நடைபெற இருக்கிறது. அதற்காகவும் ஜெபிப்போம். தொடர்ந்து நீங்களும் கூட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதோடு நம்முடைய திருச்சபையை சார்ந்த திருமதி எஸ்தர் மாது, கந்திலி கிராமத்தை சார்ந்தவர்கள், அவருடைய கணவர் திரு காளியப்பன் லேட், அவருடைய மகன்கள் 2, செல்வன் ராபர்ட், செல்வன் பிலிப் என்கிற மகன்களுக்கு நம்முடைய திருச்சபையிலே திருமுழுக்கை பெற்ற ஏரிங்களூர் கிராமத்தை சார்ந்த செல்வி ரம்யா, செல்வி திவ்யா, இவருடைய பெற்றோர் திரு மாது, திருமதி அமுதா, இவர்களுக்கான திருமணம் நம்முடைய ஜெயபுரம் திருச்சபையில் வருகின்ற 24ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்காகவும் ஜெபித்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நிறைவாக ஜெபிப்போம், ஆசீர்வாதத்தோடு முடிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகள் மிக கடினமானவைகள். ஆனாலும் கைவிடாத நேசர் இயேசு கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்ற காலத்திலே ஒரு தாயை போல ஆற்றினவர், தகப்பனை போல சுமந்து காத்தவர். அது எங்கள் வாழ்வின் அனுபவமாகி போனது சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் மாத்திரமல்ல, இந்த கொரோனா பாதிப்பினாலே முடங்கி கிடக்கிற உலகத்தையும் கரத்தில் தாழ்த்துகிறோம். உலகத்து மக்கள் அனைவரும் நிறைவோடு, நலத்தோடு, வளத்தோடு வாழ வேண்டும். அதற்கும் அருள் தாரும். உம்முடைய ஆணி பாய்ந்து கரம் நீட்டப்படட்டும் சுவாமி. நிச்சயம் நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அதை அப்படியே விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உலகிலே நீர் எல்லாவற்றையும் படைத்து முடித்து, படைப்பின் மகுடமாக மனிதனை படைத்து, ஆணும் பெண்ணுமாக இணைத்து, குடும்ப வாழ்வை கொடுத்து, ஏதேனிலே திருமணத்தை முடித்த ஆண்டவர். தொடர்ந்து பாரம்பரியமாக நாங்களும் விசுவாச வாழ்க்கை பயணத்திலே திருமணங்களை நடத்தி, குடும்பங்களை ஏற்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறீர். இந்த நாளிலும் கூட திருமறையோடு சிந்தித்து பார்க்க, இறை செய்தியை கேட்க நீர் எங்களோடு பேசு, திருவார்த்தைகளை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. மனிதனையும் சாயலாக படைத்து குடும்பங்களை எவ்வளவு புனிதமாக ஏற்படுத்தி கொடுத்தீர் சுவாமி. குடும்பங்கள் உம்மோடு இணைக்கப்பட்ட உடன்படிக்கையின் ஒரு அடையாளம் ஆண்டவரே. இதிலே உம்மை சார்ந்து உமக்கு ஏற்றபடி குடும்பங்கள் இசைந்து வாழ அருள் தாரும். குறிப்பாக புதியதாக திருமணத்திலே இணைய இருக்கிற குளோரி ரத்னகுமாரி, செல்வன் சார்லஸ், இவர்களை ஆசீர்வதியும். இவர்களுக்கான திருமணம் 21ஆம் தேதி வாணியம்பாடி லுத்தரன் சர்ச்சிலே நல்லவிதமாக நடந்தேறும் அருள்தார். அதே விதமாக என்னுடைய CSI கிருஷ்ணநாதர் திருப்பத்தூர் சபையை சார்ந்த கந்திலி கிராமத்திலிருந்து வருகிற எஸ்தர் மாது, அவருடைய மகன்கள் செல்வன் ராபர்ட், செல்வன் பிலிப் என்கிற உமது பிள்ளைகளையும் கரத்தில் தாழ்த்துகிறோம். அவர்களுக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற செல்வி ரம்யா, செல்வி திவ்யா, இவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து, இவர்களுடைய திருமணம் கூட ஆண்டவருக்கு சித்தமானால் ஜெயபுரம் திருச்சபையில வருகின்ற 24ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இத்திருமணங்களை கூட நிறைவாக்கித்தார். ஆண்டவரே, ஆசீர்வதியும் சுவாமி. தவறுகள், தப்பிதங்கள், மீறுதல்கள் இருந்தால் தயவாய் மன்னியும். திருப்பெயர் மாட்சி அடையும்படியாய் உமது பிள்ளைகளை எடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் கூட திருச்சபையை சார்ந்த குடும்பங்கள் நகரத்திலே, கிராமங்களிலே, பல்வேறுபட்ட இடங்களிலே, தூரத்திலே இருக்கிறார்கள். இந்த நாளிலும் கூட இந்த வழிபாட்டை அநேக மக்கள் காணொலி வழியாக கண்டு உம்மை தொழுது கொண்டிருக்கிறார்கள்.
எல்லோரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் அல்லவா என்று வாசிக்கிறபடி உமது வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே. உம்மை பற்றி கொண்ட பிள்ளைகள் ஒருபோதும் குறைவுபட்டு போனதில்லை. உம்மை விசுவாசத்தோடு தேடியவர்கள் ஒருபோதும் ஒன்றிலும் குறைவடைந்தே போனதில்லை சுவாமி. என்னாலும் நிறைவு, என்னாலும் உயர்வு, என்னாலும் ஆசீர்வாதம். அதை பலப்படுத்துகிற வல்லமையின் ஆண்டவர் திருச்சபை குடும்பங்களோடு இடைப்படும் செயல்படும் மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஐயா, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே வழிநடத்தும் சுவாமி. கிளை திருச்சபைகளான ஜெயபுரம், ஊத்தங்கரை திருச்சபைகளை, குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதி. விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்ப உலக ஓட்டத்தை ஆண்டவர் சீர்படுத்த வேண்டி நிற்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களுடைய வேலூர் பேராயரை, அனைத்து குருசேகரங்களை, ஆயர் பெருமக்களை, அனைத்து கிறிஸ்தவ குடும்பங்களை, இன்னும் அறியாத மக்களை ஆண்டவர் கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதி. நாட்டை ஆளுகிற பிரதமர், மாநிலங்களை ஆளுகிற முதல்வர்கள், இன்னும் அதிகாரத்தில் இருக்கிற தலைவர்கள் அனைவரையும் பாதுகாத்து இந்த இக்கட்டான காலங்களிலே மக்களுக்கான நல்ல திட்டங்களை தீட்டவும், சட்டங்களை வகுக்கவும், மக்களை பாதுகாத்து நடத்தவும் தக்க ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். உம் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உம் கரங்களிலே தாழ்த்துகிறோம் ஐயா. மேலானதை செய்கிற ஆண்டவர் நீரே வாரும், தொடர்ந்து வழிநடத்தும், ஆசீர்வதியும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். பரமண்டல இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க நாமல் தீமையை காத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழி நடத்துவதும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறை அமைதியோடு வாழுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக.